உலகெங்கும் உள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ரசித்த சிவாஜி ஏற்கனவே பல பகுதி வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட இன்னொரு பகுதியாக நடிகர் திலகத்தின் விட்டுப்போன சில சிறப்புகளை சொல்லக்கூடிய வீடியோ இது. தமிழில் முதல் சினிமாஸ்கோப் படம் ராஜராஜ சோழன், தெலுங்கில் முதல் சினிமாஸ்கோப் படம் சாணக்கிய சந்திரகுப்தா, மலையாளத்தில் முதல் சினிமாஸ்கோப் படம் தச்சுவலி அம்பு. இந்த 3 படம் நடித்தவர் நடிகர் திலகம். தமிழின் முதல் டெக்னிக் கலர் திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதன் கதாநாயகன் நடிகர் திலகமே. தமிழில் முதலில் வரிவிலக்கு பெற்ற படம் கப்பலோட்டி தமிழன், அதன் நாயகனும் நடிகர் திலகமே. 61ஆம் ஆண்டு வெளியான பாவ மன்னிப்பு இந்தியாவின் 2வது சிறந்த படம் என்ற தேசிய விருதை பெற்றது. அதே 61 வெளியான கப்பலோட்டி தமிழன் தமிழில் சிறந்த படம் என்ற தேசிய விருதை பெற்றது. அதே 61 வெளியான பாசமலர் தமிழில் 2வது சிறந்த படம் என்ற தேசிய விருதை பெற்றது. ஒரு நடிகரின் 3 படங்கள் ஒரே ஆண்டில் தேசிய விருது பெற்றது சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டுமே. உலக அதிசயங்கள் ஒன்றான தாஜ்மஹாலில் முதலில் படப்பிடிப்பு நடைபெற்ற படம் நடிப்பு சக்கரவர்த்தியின் பாவை விளக்கு. ஜெய்ப்பூர் அரண்மனையில் முதல் படப்பிடிப்பு நடைபெற்ற படம் சிம்மக்குரலனின் வீரபாண்டிய கட்டபொம்மன். எகிப்து நாட்டின் தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்ற உலக திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். எகிப்து அதிபர் நாசர் அப்பொழுது நடிகரை சந்திக்க முடியாத காரணத்தால் இந்தியாவுக்கு வந்தபோது நடிகர் திலகம் சார்பாக அவருக்கு கலைவாணர் அரங்கில் மிகப்பெரிய விருந்து அளிக்கப்பட்டது. எந்த அரசு பொறுப்பும் இல்லாத ஒரு நபர் வெளிநாட்டு அதிபருக்கு விருந்தளிக்க அனுமதி கிடைத்த ஒரே நபர் நடிகர் திலகம் மட்டுமே. இந்திய பிரதமராக இருந்த விபி சிங், மேற்கு வங்க முதல்வரான ஜோதி பாசு ஆகியோர் அந்த பதவியில் இருந்தபோதே வீட்டுக்கு தேடி சென்று ஒருவர் சந்தித்தார் என்றால் அது சிவாஜி அவர்கள் மட்டுமே. பிரபல திரைப்பட நிறுவனமான 20th Century Box தில்லானா மகாராமன் படத்தின் உலக உரிமையை வாங்கியது. பாரத விலாஸ் படத்தின் நெகட்டிவ் உரிமையை இந்திய அரசாங்கமே வாங்கியது. இது எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. அதே போல் ஒரு நடிகர் தன்னுடைய திரை வாழ்க்கையில் 3 வேடங்கள் நடிப்பது என்பது ஒரு படம் நடித்தாலே பெரிய விஷயம். ரஜினி ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், விஜய், அஜித் ஆகிய எல்லோருமே தலா ஒரு படம் மட்டும் நடித்திருக்கிறார்கள். ஆனால் நடிகர் திலகம் பழைய பாண்டியா, தெய்வ மகன், திரிசூலம் என்று 3 படங்களில் 3 வேடங்கள் நடித்திருக்கிறார். 3 படங்களுமே வெற்றிகரமாக ஓடிய படங்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.